திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே கூடியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் குமரவேல் இணைஞ்சிருக்கிறீங்க. குமரவேல், நீங்க கிரிவல பாதையில் இருக்கிறீங்க. நிறைய மக்கள் அங்கே இருப்பதை பார்க்க முடிகிறது. அவ்வப்போது மழை தூறலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் போதுமான அளவில் இருக்குதா? பூங்குழலி, திருவண்ணாமலை அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற மகாதீபம் இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி மலை உயரத்தின் மீது ஏற்றப்பட உள்ளது. இதற்காக கடந்த 24ஆம் தேதியே கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 9 நாட்களாக மிக கோலாகலமாக விழா நடைபெற்று வந்தது. இந்த மகாதீபத்தை காண்பதற்காக உலகெங்கிலும் உள்ள சிவபக்தர்கள் லட்சக்கணக்கானோர் இன்று காலை முதலே தற்போது வரைக்கும் படிப்படியாக இந்த பக்தர்கள் வெள்ளமானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டத்தை நம்மால் காண முடியும். இவர்களுக்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாகவே அதற்கான முறையான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. உதாரணத்திற்கு உலகெங்கிலும் உள்ள பக்தர்களும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து சேருவதற்காக சிறப்பு பேருந்துகள் 4000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலை நகருக்குள் நுழையும் 9 இடங்களிலும் ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையங்களை காட்டிலும் கூடுதலாக தற்காலிக பேருந்து நிலையங்கள் 24 பேருந்து நிலையங்களை அமைத்தது. அதே போல இலகுரக வாகனங்களில் கார் போன்ற வாகனங்களில் வருபவர்களுக்கு வசதியாக 130 இடங்களில் கார் பார்க்கிங்கும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இருசக்கர வாகன நிறுத்தும் இடங்களில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுகாதாரத்துறை மற்றும் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் 1000த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் கழிவறையும் 140ற்கும் மேற்பட்ட இடங்களில் சிறுநீர் கழிக்கும் இடங்களையும் அமைத்திருந்தார்கள். குடிநீருமே கூட ஆர்ஓ வாட்டர் உட்பட பல இடங்களில் முறையான சுத்தமான குடிநீர் பக்தர்களுக்கு வழங்குவதற்குமான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் செய்திருந்தது. அதே சமயம் குப்பைகளை அகற்றும் பணியில் இருந்து தூய்மைப்படுத்தும் பணிக்காக மொத்தம் 2007 தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக 24 கொடியேற்றம் தொடங்கி இன்று மாலை மகாதீபம் மலையே உருவான சிவன், அதாவது சிவனே உருவான மலையாக காட்சியளிக்கும். மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் பல கட்ட ஏற்பாடுகளுக்கு பிறகு இந்த விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது. இதனை காண்பதற்காக தான் பல லட்சம் பக்தர்கள் அதாவது அவர்களுடைய கண் எல்லாமே எப்போது ஜோதி சொரூபமான ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியாய் காட்சியளிக்கும் சிவன் எப்போது மலை மீது காட்சியளிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த மலையை நோக்கியவாறே தங்களோட கிரிவல பயணத்தை பக்தர்கள் மேற்கொண்டு வராங்க. அதே சமயம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது, அதாவது திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார்கள். அதற்கு ஏற்றார் போர்தான் ஒரு சில நேரங்களில் லேசான தூறல் மட்டும் இந்த திருவண்ணாமலை பகுதியில் காணப்பட்டது. தற்போதைய சூழல்ல மேகங்கள் சூழ்ந்த வண்ணம் தான் இந்த திருவண்ணாமலை நகரம் இருக்கு. அதே சமயம் 2668 அடி உயரம் கொண்ட இந்த மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் போது இது சுமார் 2 கிலோமீட்டருக்கு தெரியும் என்பது ஒரு வழக்கம். ஆனால் இன்றைக்கு பனிமூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஒருவேளை மகாதீபம் 6 மணிக்கு ஏற்றப்படும் போது அது தங்களுக்கு கீழே கிரிவலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கவலையும் பக்தர்கள் முகத்தில் பார்க்க முடியுது. நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த சமயத்திலேயே மழை, லேசான மழை துவங்கி இருக்கிறது. லேசான தூறலை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பிரத்யேக கட்டுப்பாட்டு அறைகள் காவல்துறை தரப்பிலும் சுகாதாரத்துறை தரப்பிலும் ஆம்புலன்ஸ் தரப்பிலும் பிரத்யேக கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருந்தது. வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் கார்க் தலைமையில் சுமார் 15,000 காவல்துறையினர் சுழற்சி முறையில் பல கட்டங்களாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுபோன்று பல ஏற்பாடுகளுக்கு பிறகுதான் இன்னும் சற்று நேரத்தில் உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும், உலகில் உள்ள அனைத்து சிவபக்தர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான கண்கள் அண்ணாமலையை நோக்கி, ஜோதி சுரூபமான மகாதீபத்தை நோக்கி இருக்கும் சூழலில் புதிய தலைமுறை தனது கேமரா கண் வழியாக பக்தர்களுக்கான அற்புதமான காட்சிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. தற்போது மழை பெய்ய தொடங்கியுள்ள சூழலிலும் பக்தர்கள் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் சிவன் மீது உள்ள பக்தியின் காரணமாக தொடர்ந்து தங்களது கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் இங்கு சிவனாக காட்சியளிக்கிறார், ஜோதி சுரூபமாக காட்சியளிக்கிறார் என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் குரு நமச்சிவாயும் இந்த மலை குறித்து ஒரு அழகான பாடலையும் பாடியுள்ளார். கண்டம் கரியமலை, கண் மூன்று உடையமலை, அண்டரல
தொழுதெல்லாம் போற்றுமலை, தொண்டருக்கும் தோன்றுமலை, நாளும் தொழுவோர் எழுப்பிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை என்று குறிப்பிட்டார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மலைதான் அண்ணாமலையே மலையாக உருவாகி தற்போது தீபம் ஏற்றும் அந்த காட்சியை பார்க்கிறோம். அதே போல திருவெம்பாவையில் மாணிக்க வாசகரும் குறிப்பிட்டிருப்பார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே என்று குறிப்பிட்டார். அந்த மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை காண்பதற்காகத்தான் இத்தனை காலம் தவ கிடந்தவர்கள், இத்தனை காலம் வேண்டுதலை நிறைவேற்ற காத்திருந்தவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மலை மீது ஏற்றப்படும் ஜோதி சொரூபமான அண்ணாமலையை காண்பதற்காக மிகுந்த ஆர்வத்தோடு தங்களது கிரிவலத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் நாளையும் பௌர்ணமி தினம் என்பதால் வழக்கமாக இந்த கிரிவலம், அதாவது மகாதீபம் என்பது ஒரு சில வருடங்கள் கிரிவலம் தனியாக, மகாதீபம் தனியாகவும் பௌர்ணமி தனியாகவும் வரும். ஆனால் இந்த ஆண்டு தான் அதே போல வந்திருக்கிறது. பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் பௌர்ணமியும் கிரிவலமும் வரும். ஆனால் இன்றைக்கு இந்த ஆண்டு கிரிவலம் மகாதீபம் தனியாகவும் பௌர்ணமி நாளைக்கு வருவதால் தொடர்ச்சியாக இந்த கூட்டம் இருக்கும், பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நீடித்திருக்கும். தற்போது நாம் பார்க்கலாம், வானிலை அறிக்கை கூறியது போல தற்போது திருவண்ணாமலை பகுதியில் லேசான மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது பூங்குழலி. அதே சமயம் மலையில் மகாதீபம் ஏற்றும் போது 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிரிவல பாதையிலும் கோவில் வளாகம், கோவிலை சுற்றியுள்ள மாட வீதிகள் என அனைத்து இடங்களிலும் அனைத்து பக்தர்கள் என மொத்தம் சுமார் 8 இருந்து 10 லட்சம் பேர் இந்த ஒரே நேரத்தில் குழுமி நின்று அண்ணாமலையை தரிசிக்க காத்திருக்கிறார்கள் பூங்குழலி. யாருக்குள்ளும் சிவம் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் தொழுகின்ற கைகளோடு அங்கு பக்தர்கள் குழுமி இருப்பதை பார்க்க முடிகிறது. குமரவேல், தொடர்ந்து பேசலாம்.